வெல்கம் டு சேனல். எனக்கு இது எல்லாமே என்னைக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிரிஃப்ட் ட்ரையல் அப்படின்ற அந்த ஒரு கேம் வந்து பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து நானுமே போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்ட் 2 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணணுன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தோம். இப்போ அப்படி தான் சுற்றிட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பூ கிடச்சிருக்கு. கார்ன்ஃப்ளவர், இந்த கார்ன் பூன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன பூன்னு தான் தெரியல. இது பார்த்தீங்கன்னா ஏதோ அது ஒரு இது ஏதோ ஒரு பூ. இது ஒன்று போ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எங்கேயாவது போக வேண்டியதான். என்னது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம்ல, சூறாயத்தை கூட கையில் வச்சு வீசின மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்டில் உள்ள அந்த ஒரு இதை வச்சா மனுஷன் தானே இவன். இவன் என்ன அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான்? அங்கே போவேணாம், போனால் நம்மளை வந்து கண்டிப்பாக அடிப்பான். ஆனால் அவன்கிட்ட அந்த சூறாய் மாதிரி ஆயுதம் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெல்த்து வந்து ஏறவே இல்லை. நம்ம வந்து போன வாட்டி அடி வாங்கியிருந்தோம்ல, அந்த அளவுக்கு தான் இப்போ வரைக்கும் ஹெல்த்து இருக்குது. இன்னும் ஹெல்த்து ஏறலை. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ வீடுங்கள்லாம் இருக்குது. ஓகே, நான் பாட்டுக்கு சும்மா தான் வந்தேன். ஆனால் வீடு தான் ஏதோ இருக்குது. சரி, இந்த வீடு வந்து இங்கே ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். இது யார்? ஏய், யார் இவன்? ஏதோ சின்ன பையன் ஓடிக்கிட்டு இருக்கான். சரி, இவன் வந்து யாரும் தெரில. இதுன்னு உள்ளே போக முடியுமா? ரெடி, உள்ளே போக முடியுமாடா? போக முடியா? உள்ளே வந்தாச்சு. ஓகே, இது என்ன லைட்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. லைட்டாக என்ன அது தெரில. சரி, இப்போ வந்து இங்கே லேட்ரு ஏற முடியுமா? ஏறு 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 ஏறு. அடே, இவன் வேறு ஏற மாட்டேங்கிறானே. ஏறு ஏறு. பார்த்தீங்கன்னா சூரியன் தெரியுது. ஓகே, இங்கே வந்து வந்தாச்சு. இங்கே ஏதாவது பொருள் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறா. சரி, இவனுங்க ஒன்றும் கொடுக்குற மாதிரி மேலே 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 போ மேலே போ மேலே போ மேலே போ மேலே போ மேலே போ. இது வேறு. ஓகே, டக்குன்னு மேலே போயிடுறான். டக்குன்னு அப்படியே மேலே போ மேலே போ. மேலே வந்தாச்சு. ஓகே, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மேலேயும் எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. சரி, பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான் அங்கேயும் இங்கேயும். சரி, இப்போ நம்ம வந்து எங்கே போகலாம்? அங்கே வந்து யாரும் இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்கக்கிட்ட பேச முடிஞ்சால் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சால் கம்யூனிகேட் பண்ணுவோம். சரி, பார்த்தீங்கன்னா ஆஹா, வெறும் 4 தான் இருக்குது. இப்படி இருந்தால் நம்மளால் சர்வே பண்ண முடியாது. சரி, இப்போ வந்து இது என்னது? கண்ணாடி. இது என்னன்னு தெரில. இது பார்த்தீங்கன்னா பெட்டு பார்த்தீங்கன்னா ரீஸ்பானிங் பாயிண்ட் செட்டுன்னு வருது. யூ கேன் ஒன்லி ஸ்லீப் அட் நைட் அண்ட் தண்டர்ஸ்டார்ம். நைட்டு தான் இதில் தூங்க முடியுமா? சரி, நம்ம எடுத்து வச்சுப்போம். வந்ததுக்கு எது யூஸ்ஃபுல்லான பொருள் கிடச்சி. சரி, இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து வியூ த அன்லாக் கிராஃப்டிங் டேபிள். அந்த பேர் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே. ஓகே, இந்த பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே. இதுவா? கிராஃப்டிங் டேபிள் ஏதோ இதானே? இதான் கிராஃப்டிங் டேபிள். ஆனால் இதில் பார்க்குறேன் ஒன்றுமே இல்லையே. ஒன்றுமே இல்லையடா. சரி, பரவாயில்ல. நம்ம வந்து இந்த வீடு கட்டும்போது டிசைனுக்கு வந்து இந்த கிராஃப்டிங் டேபிளையும் வச்சுக்கலாம். கிராஃப்டிங் டேபிள் முதல்ல கிராஃப்டிங்னா என்ன? கிராஃப்டிங்னா அதான் பொருளை என்ன பண்ணுறது. கிராஃப்டிங்னா அழகு வைக்கிறது கிடையாது. ஓகே, நம்ம வந்து இருங்க. கிராஃப்டிங் இதுதான் கிராஃப்டிங்கு. ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்தை கொண்டு வரதான் கிராஃப்டிங். அப்போ இதுலேருந்து எதாவது கொண்டு வரலாமா? சரி, நம்ம வந்து அப்புறமா அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வீடு ஓப்பன் பண்ணு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இது? பாக்ஸ் மாதிரி ஏதோ இருக்குது. ஓப்பன் இது என்ன? லெதர் பேண்ட்டு. இது என்ன? அன்லாக் ரெசிபி, நியூ ரெசிபி, அன்லாக் கிராஃப்டிங் டேபிள். சும்மா கிராஃப்டிங் டேபிள்னே சொல்கிறாங்களே. அந்த கிராஃப்டிங் டேபிள் அப்படி என்ன தான்டா இருக்குது? சரி, பரவாயில்ல. அந்த கிராஃப்டிங் டேபிள் நம்ம என்ன பண்ணலாம்? சும்மா இங்கே போட்டு பார்ப்போம். அதை வந்து சும்மா டேபிள் தானே, டேபிள் வச்சு என்ன பண்ணுறது? சரி, இப்போ வந்து இங்கே வச்சு இங்கே பெட் இருக்குது. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு பெட் இருக்குது. ஆமாம், இது எல்லாம் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கானுங்க. இது என்னது? எடு. நியூ ரெசிபி அன்லாக். திருப்பியும் அதே தான் வருது. என்னடா நீங்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா யாரோ தண்ணி நம்மளே பார்த்துட்ருக்கான். டேய், நோண்டுப்படா, நடுவா. ஓகே, ஓடினா. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒரு தீப்பந்த மாதிரி இருக்குல்ல, இந்த குச்சி மாதிரி மேலேயுமே ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். எரிஞ்சிக்கிட்டுலாம் இருக்குது. தீப்பந்தம்னு நான் நினைக்கிறது. அப்போ நைட்டு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் கைஸ். நைட் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நைட்டு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் எடுத்து வச்சு பார்ப்போம். கண்டிப்பாக அப்போ இது வந்து நைட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படலாம். அதனால் நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். வெளில பார்த்தீங்கன்னா மாடா இல்லை மாடு தான் நினைக்கிறேன். அது நம்மளே பார்த்துட்டு இதே எடுத்து. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மொத்தமாக 6 லைட் இருக்குது. இது போதும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே மட்டும்தான் லைட் போடுவோம். வெளிலலாம் போடலாமா? வெளில எதுக்கோ போட்டு வச்சுப்போம்.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, சைடுல ஏதோ சட்ட சிம்பிள் வந்து அதில பாதி வந்திருக்கு. எதுக்குன்னு தெரியலையே. சரி நம்ம வேற ஏதாவது வந்து ஓகே. இது வந்து எல்லோ கலர் பெட் இருக்குது. நம்மக்கிட்ட தான் ஆல்ரெடி பெட் இருக்கே. எதுக்கு இதெல்லாம்? சரி இப்போ வந்து வேறு ஏதாவது பொருள் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு மீட் சிம்பிள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது கைஸ். கிட்டத்தட்ட இப்போ 3 ஆயிடுச்சு. இது எப்படி தான் குறையுதுன்னு தெரியல. நானும் அடி வாங்கலையே. ஆனால் ஏன் குறையுது? சரி பரவாயில்ல. இங்கே இருக்கிற இந்த டார்ச்சை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும் கைஸ். நம்ம கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து அந்த ஒரு வீடியோ வந்து புஷ் பண்ணி வச்சுருந்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா போயிடுச்சு. அந்த ஒரு வீடியோ ஓகே வீடியோ புஷ் பண்ணிட்டு அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு புஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா அது வந்து அந்த ஒரு வேர்டே போயிடுச்சு. அது வந்து மை வேர்டுன்னு தான் சேவ் ஆயிடுச்சு. நானுமே போயாச்சுன்னா அந்த வேர்டே போயிடுச்சு கேஸ். என்ன பண்ணுறது? திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து விளையாடிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆகுது. நம்மளுமே வீடியோ கிட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே இருறாத வீடியோ கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறா. ஓகே நம்ம வீடியோக்கு வந்து கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா போன வாட்டி ஹார்டு மூலையுமே நம்ம ரொம்ப பார்த்துட்டோம். இப்போது நான் ஹார்டு மூடு தான் வந்திருக்கேன். ஓகே ஆனால் ஹார்டு மூடில் சர்வீவ் பண்ணது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுனால தான் திருப்பி ஹார்டு மூடில் வந்திருக்கேன். பார்த்துக்கலாம். நம்மளுமே அந்த ஒரு மான்ஸ்டர்ஸுமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவானுங்க. நிலா வந்துருச்சுனாலே அந்த மான்ஸ்டர்ஸ் வந்துட்டானுங்கன்னு அர்த்தம். அதனால் நம்மளுமே ரொம்ப கேர்ஃபுல்லாகவே ஃபாஸ்ட்டாக எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக வீடு கட்டுறாடி. எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக வீடு கட்டு. ஓகே இந்த ஒரு பிளாக் இங்கே வச்சுட்டு அப்படியே போட்டு டக்கு டக்குன்னு போட்டுரு. அதான் இப்போ திருப்பி எப்படி போடு. ஓகே போட்டாச்சு. இப்போ வந்து பரவாயில்லாமல் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரமாக ஃபுல்லாக கட்டி முடிச்சிடலாம். அவனுங்க வேறு சீக்கிரமாக வந்துடுவானுங்க. இப்போ நிலம் வந்துச்சா சூரியன் மறைஞ்சிச்சு. அப்போ வந்துட்டு வர ஆரம்பிச்சிடுவானுங்க இப்போ. ஓகே ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூரிய ஒளியில் வந்து அந்த சாம்பி பட்டை எரிய ஆரம்பிச்சிடுது கைஸ். அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம பகல் நேரத்தில் வந்து ரொம்ப சேஃபாக இருப்போம். சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆடு இருக்குது. ஆனால் இந்த ஒரு மான்ஸ்டர் ஆடுங்க இந்தவங்களாம் அட்டாக் பண்ணுமா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் அது அந்தமாரி அட்டாக் பண்ணலை. பட் அட்டாக் பண்ணுமா என்னன்னு கரெக்டாக தெரியல. ஓகே நம்ம வந்து பரவாயில்லாமல் நல்லா ஹைட்டாக தான் வீடு கட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன். பார்த்துக்குவோம். இங்கே வந்து வின்டேரை உடச்சிட்டு ஓட்டுறா டக்குன்னு உடச்சி உள்ளே போ. வந்துட போகிறான் எவனா வந்துட போகிறான் அவங்களுக்கு. ஓகே உடச்சாச்சு. வந்துட்டான் எவனோ வந்துட்டான். அடா பாவி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பின்னாடி இருந்து அவனை அடிக்கிறான், பின்னாடி வந்து அடிக்கிறான், முன்னாடி இருந்து அடிக்கிறான். அடப்பாவீங்க 2 பக்கத்துல சுற்று போட்டு அடிச்சு நம்ம கதையை முடிச்சிட்டாங்க. நம்ம வந்து விடக்கூடாது. கண்டிப்பாக ஒரு நாள் நானுமே ஏதாவது வெப்பன் கிடச்சவங்க எடுத்துகிட்டு வந்து காலி பண்ணுவோம்டா. ஓகே நம்ம வந்து திருப்பி வந்து வந்தாச்சு. அந்த எலும்பு கூடு மனுஷன் தான் அவன் எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். நம்ம அவனை பாதையில் போக வேணாம். நம்ம ஒரு பக்கம் இங்கே ஒருத்தர் இருக்காடா டே ஏடா எப்படி பண்ணிருக்க விட்டுருக்கடா. சரி நம்ம ஒன்றுமே வந்தாச்சு எப்படியோ அவங்ககிட்ட நவுண்டு வந்தாச்சு. சரி இப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு போவோம். நம்ம இழந்த பொருட்கள்லாம் திருப்பி கிடைக்க தானே பார்க்கலாம். அவங்க ஏதோ மறந்து இவன் வேறு இருக்கானே. டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கைஸ் அவன் எடுத்து விட்டு அவன் தான் வச்சிருக்கான். அட பாவி டேய் ஏன்டா வச்சிருக்க? அது ஏன்டா குடுறா. ஓகே இவன் கொடுக்குற மாதிரி தெரில. நம்ம இவனை அட்டாக் பண்ண அட்டாக் அப்போ அது கொடுக்குறானா பாரு. பணம் அட்டாக் இவனை எப்படியாவது தீர்த்து கட்டிட்டோம். அடி கைஸ் இவன் நம்ம எடுத்து விட்டு வச்சிருக்கான் கைஸ். கிட்டத்தட்ட 50 கிட்ட கரெக்ட் பண்ணுங்க கைஸ். டேய் ஒழுங்காக கொடுத்துட்றா. என் விட்டுறா. அது என்னோட விட்றா. நான் எடுத்து அதை ஒழுங்காக என்கிட்ட கொடுத்துட்றா. கொடுத்துடாத. நீ வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுற வச்சுக்காத. புரியுதா? அதை என்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா அது என்னோட விட்டு. நீனா வச்சிருக்கூடாது. கொடு. அடி அட்டாக். ஓகே சுற்றுறான். எப்பா விட்டுடுறா. எப்பா 52 விட்டு கச்சிச்சு கேஸ். பார்த்தீங்களா என்ன திருட்டு வேலை பண்ணுறான்னு. திருட்டு வேலை இந்த மான்ஸ்டர்லாம் கூட திருட்டு வேலை பண்ணணும் இப்போ தான் எனக்கு தெரியுது. சரி இதை எடுத்துக்கோ. ஓகே இங்கே வந்து இதை எடுத்துக்கோ. ஓகே கிட்டத்தட்ட நம்ம எடுத்ததெல்லாம் கிடச்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம வச்சுருந்ததெல்லாம் அதை தவிர்த்து ஏதோ ஒரு 2 கிடச்சிருக்கு. ஓகே வேறு ஏதாவது இங்கே பொருள் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டு உள்ளே போயிடுவோம். ஓகே வேறு எதுவும் மிஸ் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். உடச்சிது. ஓகே இப்போ உடச்சாச்சா? இப்போ இதை போட்டு அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து சேஃப் ஆகிட்டோம். இப்போ வந்து தேவையில்லாத பொருட்கள்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்து நான் இது இன்னும் வாங்கலையா? போன வாட்டி வாங்கி தான் ஆனால் இந்த வாட்டி வாங்கலைல்ல. ஸோ வாங்கி வச்சு போகுது.
ஓகே வாங்கி வச்சுக்கோ. இதையும் வந்து பரவாயில்லாமல் வாங்கி வச்சுக்கோ. ஓகே இந்த கிராஃப்டிங் டேபிள், அதுக்கப்புறம் இந்த ஒரு சுகர். ஓகே சுகருமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த பட்டன் 2, அதுக்கப்புறம் இந்த ஒரு இது 2. ஓகே எல்லாத்தையும் நம்ம பரவாயில்லாமல் வாங்கி வச்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இது இங்கே நம்ம வாங்கினது தான். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து அவசரத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான பொருளை மட்டும் வச்சுப்போம். வுட்டு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக எப்போயாவது யூஸ் ஆகும். அதனால் நம்ம வுட்டு வச்சுக்கலாம்டி. இது ஏன வெளில இருக்குது, நீ உள்ள போ. ஓகே இதெல்லாம் நம்ம உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து அவசரத்துக்கு யூஸ் ஆகுற மாதிரி பொருள் மட்டும் வச்சுக்கிறேன். இது என்னது? ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிபி புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் ரெசிபி புக்கா? ஓகே இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். இது என்னது? ஓ கிராஃபிங்க்கு சும்மா இப்படி வச்சு போகணும்னு வச்சா இது ஏதோ வருது. ரெசிபி அன்லாக்டு ஏதோ வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் கிரே டை. ஓ டை அது. இது என்ன ஸ்வாடு? ஓ வெப்பன்னா பார்த்தாச்சுன்னா இது வெப்பன் இல்லையடா, இது பேக் ஆச்சுடா, இது வெப்பன் இல்லையே. சரி இது இங்கே பார்த்தீங்களா கேண்டில் வந்திருக்கு. ஓகே இப்போ நைட்டு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ தான் நடு இரவே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் நடு இரவு ஆகுதா? ஓகே போய்கிட்டு இருக்கு. டைம் வந்து ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஓகே நம்ம வந்து காலைல விடிஞ்ச பிறகு நானுமே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு, சூரியன்லாம் வந்துருச்சு. அதனால் நம்ம வந்து உடைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி கொஞ்சம் உடச்சிட்டேன். இப்போ வந்து எதுனையும் ஃபுல்லாக உடச்சி விட்டுலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் பரவாயில்ல உடச்சிட்டேன். அந்த சின்ன 4 கால் உள்ள அந்த ஒரு பச்சை கலர் உள்ளவனும் போய்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து வெடிச்சு சதம். அவங்ககிட்ட நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடைக்க டே ஏன்டா யூட்டெல்லாம் போடுறா பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன். ஒன்றும் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு வேளை பார்த்துட்டானும். ஆமாம் கேஸ் இவன் பார்த்துட்டு தான் வரான். ஓகே ஜாம்பியா? நீங்களாம் ஏன்டா வரீங்க? அடிக்கிறானே அடிக்கிறானே அடிக்கிறானே. ஏன்டா அடிக்கிற ஏன்டா அடிக்கிற ஏன்டா அடிக்கிற ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓகே நம்ம வந்து இந்த பக்கம் வந்துடுவோம். அந்த பக்கம் வீடு வந்து நம்ம அப்புறமா உடச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருந்த அந்த சின்ன கேப்லேயுமே நம்ம போன வாட்டி ரெடி பண்ண பொருட்கள் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். பட் இந்த ஒரு தான் ரெடி பண்ணு தரல. ஓகே பார்த்துக்கலாம். இதில் வந்து வெப்பன் ரெடி பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வெப்பன் ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் போய் உடைக்கலாம் தான். ஆனால் அந்த பக்கம் அவனுக்கு இருந்தானுங்களே. ஓகே இப்போ அவனுக்கு அந்த பக்கம் இல்லை. அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு மரங்களை உடைக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் நம்ம வந்து கெட்டி வச்சுருந்த வீடியோ கொஞ்சம் வந்து உடச்சிக்கலாம். அது வந்து எப்போயாவது அந்த ஒரு மண் யூஸ் ஆகும். ஏன் நம்ம வீடியோ உடச்சிக்கிட்டு உள்ளே போகிற வரைக்கும் மட்டும் நம்ம வந்து கேப் வச்சுப்போம். மற்றபடி நம்ம வந்து லைட்டாக கெட்டி விட்டுலாம். எங்கே கேப் வைக்கலாம்? ஓகே இங்கே வந்து உள்ளே போகிற வரைக்கும் மட்டும் கேப் வச்சுக்கலாம். உள்ளே போகிற வரைக்கும் மட்டும் ஓகே கேப் வச்சாச்சு. இப்போ வந்து போடு இதை போடு இதை போடு இதை போடு அப்படியே இதை போட்டு இதை போட்டுட்டு இங்கே எப்படி போடு. ஓகே இப்போ வந்து இதை அப்படியே போடு. இங்கே இங்கே போட்டு ஓகே இப்போ இங்கே போட்டு இங்கே போடு. இங்கே போட்டு இங்கே போட்டுரு. அதான் இப்போ வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து கேப் இருக்குது. பட் நம்ம மேலே கட்டணும். அதையே நைட்டு வந்து கட்டிக்கலாம். இப்போ வேறு ஏதாவது அங்கே பார்த்தீங்களா அந்த ஜாம்பி நம்மளை அடித்து தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சரி நம்ம சின்னதாக வீடு கட்டியிருக்கோம்ல, டிசைனுக்கு ஏதாவது வைப்போம். இது சின்ன வீடுலாம் சொல்ல முடியாது, சும்மா சர்வீ பண்ணுறதுக்கு இது மட்டும்தான். பட் டிசைன் வந்து நம்ம வைக்கணும்ல. ஃபஸ்ட்டு இதை வந்து கட்டி முடிச்சிடலாம். எதுக்கும் நம்ம வந்து கட்டி முடிச்சுப்போம். ஏன்னா நைட்டு நம்மளால் கட்ட முடியுமான்னு தெரியல. ஆனால் நம்ம எதுக்கும் கட்டி வச்சுக்கலாம். அது போடு அவ்வளோதான். வந்து ஓகே இதுக்கு மேலே மண் இல்லையா? எடுது. ஓகே இப்போ வந்து கெட்டியாச்சு. இங்கே மேலே போட்டுடலாமா? வேணாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக கெட்டிக்கலாம். அப்புறமா இங்கே வந்து உச்சங்க ஹெல்த்து குறைஞ்சிட போகுது. ஆல்ரெடி பாதி வந்து ஒரு ஹார்ட்டில் பாதி இருக்கிறது இன்னும் வந்து ரீஸ்டோர் ஆகலை. சரி இந்த டேபிளை இங்கே வை. அதுக்கப்புறம் டிசைனுக்கு இங்கே ஒன்று வச்சுக்கோ. ஓகே நம்ம டிசைன் வந்து வச்சுக்கிறதுக்கு வேறு என்ன டிசைன் பண்ணலாம்? இந்த சின்ன வீட்டில் தான் டிசைன் பண்ணுமே. ஓகே ஓகே ப்ராங்க். இதை வச்சு வேறு ஏதாவது
சரி நம்ம இதையே அங்கே போட்டு வச்சுப்போம். வேணாம் எதுக்கு போட்டு உடச்சி விடு. நம்ம வந்து ஒரு வீடாக வந்து உருவாக்குனதுக்கு அப்புறமா வந்து போட்டு வச்சுக்கலாம். அந்த ஒரு டிசைன்லாம் போடுவோம். இப்போதைக்கு டிசைன்லாம் வேணாம். இது சும்மா சர்வே பண்ணுறதுக்கு மட்டும் தான். நைட் ஆனால் இங்கே வர போகிறோம். சும்மா வந்து இருக்க போகிறோம் அவ்வளோதான். ஓகே. ஓட 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 ஓட. ஓகே. நான் வந்து கிராஃப்டிங் டேபிளில் தான் வந்து அன்லாக் பண்ண சொன்னாங்க. ஆனால் அது தெரில. பரவாயில்ல. நம்ம வந்து ஃபஸ்ட்டு போன வாட்டி வீடுங்கிற அந்த இடத்துக்கு போனோம் பார்த்தீங்களா, அது எந்த இடம் நம்ம கண்டுபிடிச்சி அங்கே போயிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இதை உடச்சி எடுத்துக்கோ. ஓகே எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சக்கரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட் ஓடு 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 ஓடு. இப்போ அந்த எந்த பக்கம் நம்ம போன வாட்டி போகணும்? இந்த சைடு தானே எங்கேயோ போகணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நம்ம இந்த பக்கம் தான் எங்கேயோ போகணும். எந்த பக்கம் எங்கே போகணும்? இந்த பெரிய பள்ளத்தெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு போனால் இல்லை ரைட் சைடு போனால் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போனால் இது கரெக்டாக தரலையே. சரி இந்த இது எங்கே போய் முடியுது? ஓகே ஆழமாக தண்ணி போகுது. நம்ம அங்கெல்லாம் போக வேணாம். இப்போதைக்கு நம்ம இங்கே வேறு எங்கேயோ நான் வந்து போனேன். அங்கே நிறைய வீடுகள் இருந்துச்சு. நான் வந்து பார்த்தேன். அந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஒரு தீப்பந்தம்லாம் கூட கிடச்சிது. அந்த இடத்துக்கு நம்ம போனால் கொஞ்சம் பெட்டுலாம் கிடைக்கும். நைட்டு வந்து நம்ம வந்து சேஃபாக இருந்துக்கலாம். இது பார்த்தீங்களா குதிரை. ஓகே குதிரை மேலே ரைடு போகலாம். ஏன்டா குதிரை அடிச்சிட்டேன். குதிரை அடிக்காதடா. அப்புறம் நம்மளை வந்து கூப்பிட்டு போகாது. மவுண்ட் அடே மவுண்ட் கொடு மவுண்ட். ஓகே இப்போ வந்து நம்ம குதிரை மேலே ஏறியாச்சு. இந்த குதிரை ஆனால் ரொம்ப நான் ஹார்ட்லாம் பறக்குது. நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இந்த குதிரை. ஓகே பரவாயில்லையே. போன வாட்டி நம்ம பார்த்தா அந்த ஒரு ப்ரௌன் கலர் குதிரை கூட நமக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆகாமல் சும்மா கீழே இறக்கி விட்டுருந்துச்சு. ஆனால் இது வந்து நம்ம அடித்தோம் நம்ம கூட ஃப்ரெண்டாக இருக்குது. ஓகே ரொம்பவே நல்ல ஒரு மனசு கொண்ட ஒரு குதிரையாக இருக்குது. ஓகே நம்ம கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். இதான் அந்த ஒரு இடம். பரவாயில்ல. நானுமே இந்த வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக வில்லேஜ் மாதிரியான ஒரு பகுதியை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இங்கே இருக்கிற டீ பண்ணுறது இது வந்து நைட்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வெளிச்சத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம எடுத்து வச்சுப்போம். இதெல்லாம் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ தீப்பந்தங்களை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நம்ம இதை எடுத்து வச்சுக்கணுமே. அப்போ வில்லேஜர் என்ன பண்ணுவாங்க? சரி பரவாயில்ல. நம்ம வந்து ஒரு 1-2 மட்டும் விட்டு போகலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் வெளிச்சம் வேணும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 1-2 போல் விட்டு போயிடலாம். ஓகே இதெல்லாம் எடுத்துக்கோ. இந்த இடத்துக்கு ஆனால் யாரும் வரமாட்டோம். ஒருத்தர் இருக்கானே. சரி இவன் வந்து இருக்கிறான். இவனுக்காக ஒன்று விட்டு போவோம். சரி இப்போ மேலே போயிட்டு இது ஒன்று எடுத்துக்கோ. சரி இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அங்கே மேலே எதுவுமே இல்லை. அங்கேருந்து நம்ம கீழே குதிக்கும் போது நம்மளுக்கு ஹெல்த் குறைஞ்சதான் மிச்சம். அதனால் நாங்கள் உயரமாக போக வேணாம். சரி இங்கே போயிட்டு அப்படியே இதை உடச்சிக்கோ. அப்படிங்க சைடில் இதை உடச்சிக்கோ. ஓகே இங்கே பக்கத்தில் ஏதாவது ஒன்று இருக்கா? இங்கே ஒன்று இருக்குது. ஓகே இதை உடச்சிக்கிட்டு உடச்சி அடை எடுறாத எடு டக்குன்னு எடுத்துட்டானா? எடுக்கலையே. நம்ம மேலே எப்படி போகிறது? சரி பார்ப்போம். இதை ஒன்று வச்சுட்டு அப்படியா? ஓகே நம்ம வந்து பெட்டை வந்து உடச்சி எடுத்துக்கலாம். வில்லேஜில் அவங்களுக்கு வேணால் வந்து அவங்களே மேக் பண்ணிப்பாங்க. இங்கே ஒன்று இருக்குது. இது கண்டிப்பாக இந்த இடத்துக்கு தேவைப்படும். அதனால் மேலே வந்து நம்ம போயிட்டு எத்தனை இருக்குது? ஓகே இங்கே இந்த 2 தீப்பந்தம் இருக்குது. அதனால் நம்ம ஒன்று எடுத்து வச்சுப்போம். ஓகே எடுத்தாச்சு. இங்கே டோர் இருக்குது. ஓப்பன். ஓகே அந்த தீப்பந்தம் கிடச்சிச்சு தான் நினைக்கிறேன். இங்கே சைடில் இன்னொரு டோர் இருக்குது. ஓப்பன். ஓகே 2 டோர் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு டோரே போட்டு வச்சுருக்கலாமே. சரி குச்சிடுறா குச்சி. ஹெல்த் குறைஞ்சிருச்சு. சரி அப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி குதிக்க வேணாம். இங்கே என்ன பின்னாடி இங்கே தானே இது. ஓகே ஓட. இது எதுவும் நல்லா கிராஃப்டிங் டேபிள் நான் வச்சுருக்கேன். ஆனால் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஏதோ அன்லாக் கிராஃப்டிங் டேபிள்னு சொல்கிறாங்க. ஓகே எடுத்து வச்சுக்கோ. நான் எடுத்து வச்சுப்போம். மீதி வந்து அவங்க வந்து வச்சுக்கலாம். அவங்க வேணும்னா திருப்பி மேக் பண்ணிப்பாங்க தான். இருந்தாலும் வச்சுக்குவோம். வேணும் நம்மளே பார்த்துட்ருக்கோம். ஓகே இங்கே 2 இருக்குது. இந்த 2ல் 1 எடுத்துக்கோ. இதை எடுத்துக்கிட்டாச்சு. இதான அந்த பாக்ஸ் இருக்கிற இடம். இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பேண்ட்டும் ஒரு இதுவும் கிடச்சிது. அதேமாரி அதே பொருள் தான் திருப்பியும் இருக்குது. இதை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இங்கே ஓகே இங்கே வந்து 2 இருக்கா. இதில் வந்து 1 எடுத்து வச்சுக்கோ. ஓகே 1 எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போது வேறு அங்கே பார்த்திங்கன்னா நிறைய டார்ச் லைட் இருக்குது. நம்ம போன வாட்டி கூட அதை எடுத்தோம். அப்போ தான் நானுமே வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணேன். அந்த வீடியோ வந்து இதோட வந்து கனெக்ட் பண்ணி, அதாவது இந்த ஒரு வீடியோவுக்கு வந்து முன்னாடி அதை வந்து போட்டு விட்டுறேன். ஓகே இப்போ எடுத்துக்கோதான். இந்த வீட்டில் வேறு டார்ச் இல்லையா? ஆமாம் கேஷ் இந்த வீட்டில் வேறு டார்ச் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், வச்சுட்டு வில்லேஜருக்கு யூஸ் ஆகும்.
அவன் வந்து அவங்க தூங்குறதுக்கு வந்து இங்கே யூஸ் ஆகும். சரி, இந்த வீட்லேயும் கண்டிப்பாக ஒன்று தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டார்ச்சு. அதனால் நம்ம வந்து இந்த பக்கம் போயிட்டு இங்கே நிறைய டார்ச் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ரெடி போ. ஓகே, இது ஒன்று, இங்கே வந்து 2வது இது எடுத்துக்கோ. 2 3. இப்போ 3 எடுத்துக்கிட்டாச்சு. மீதி 4வது அங்கே ஒன்று இருக்கும், அதை வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஓகே, இது ஒன்று வச்சு இது ஒன்று எடுத்துக்கோ. அதுக்கப்புறமா இதை ஒன்று உடச்சி விட்டு இங்கே இருக்கிற ஒன்று எடுத்துக்கோ. அவ்வளோதான். இப்போ இந்த ஒன்று அவங்களுக்கு அவங்க வந்து கொஞ்சமாச்சும் லைட் இருக்கணும்ல, அதுக்காக தான் விட்டு போகிறேன். ஓகே, இதை எடுத்துக்கோ, இதையும் எடுத்துக்கோ, இதையும் எடுத்துக்கோ. ஓகே, ஒன்று இருக்குது. இது என்னது? ஓகே, ஏதோ ஒரு மாதிரி ப்ரெட்டா? ப்ரெட்டு கைஸ், ப்ரெட்டு. ஓகே, எடுத்துக்கோ. ஓகே, நம்ம பரவாயில்லாமல் எடுத்துக்கிட்டோம். இது நான் உடச்சிட்டானே தெரியாமல். டார்ச் எடு. ஓகே, நம்ம வந்து தெரியாமல் உடச்சி விட்டேன் அந்த ஒரு மண்ணை. அவங்க சரி பண்ணிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். பேசாமல் நம்மளே சரி பண்ணி விட்டு போயிடலாமா? சரி விடுங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே, இது ஃபுல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு வா. அவ்வளோதான், ஃபுல்லாத்தையும் எடுத்தாச்சு. அங்கே ஒன்று இருக்குது, இதை எடுத்துப்போம். நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோமே, அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி பரவாயில்ல விடுங்க. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இங்கே வந்து சீடு இருக்குல்ல, இந்த சீடை அதுக்கு பதிலாக போட்டு விட்றலாம். இதை எடுத்து வச்சுக்கோ. ஓகே, சீடை போட்டு விடு. போடு இல்லை போடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிடுறேன். ஓகே, நான் வந்து அங்கே வந்து அந்த சீடு எல்லாத்தையும் போட்டு விட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா லைட் இருக்குது, ஆனால் நைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நம்ம வந்து இங்கே எங்கேயாவது தங்கிக்கலாம். இந்த இடத்துல இது வில்லேஜர் வீடு. நம்ம வந்து இந்த இடத்துல எவனும் வரமாட்டால, ஸோ நம்ம இங்கே தங்கிப்போம். ஓகே, டோர் க்ளோஸ் பண்ணி விட்ரு. இங்கே நம்ம லைட் எடுத்தோமா? இல்லை லைட் எடுக்கலை. ஓகே, இங்கே உள்ள லைட்டு வேணா இருக்கட்டும், இது வேணா இருக்கட்டும். நம்ம இந்த சைடில் உள்ள 3 எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கோ, இது எடு. ஓகே, இது எடு. இப்போதைக்கு 24 லைட் இருக்குது. சரி, இப்போ வந்து இங்கே வந்து இது எடுத்துக்கோ. சைடில் ஒன்று இருக்கும், அதை விட்டுரு. இப்போ மேலே வந்தாச்சுன்னா ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணால் பெட்டை இங்கே போட்டு வானத்தை பார்த்து அப்படியே படுத்து கிடப்போம். ஓகே, படுத்துரு. ஸ்லீப்பிங் த்ராக் த நைட். என்னாச்சு? அப்போ நம்ம வந்து பெட்டு வச்சு இப்படி தான் வந்து நைட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணும் போல். அதாவது நைட்டு வந்து நம்ம வந்து தாண்டி வந்துடலாம் இந்த ஒரு பெட்டுக்குலாம். ஓகே, இது சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இங்கே பக்கத்தில் ஜாம்பி எதுவும் வர சத்தம் கேட்குது. பார்த்து பின்னாடி இன்னும் வந்துட போகிறாங்க, கரெக்டாக இருக்கணும். ஆமாம், இது நினச்ச மாதிரி பின்னாடி இன்னும் வந்துருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா அவன் எரிஞ்சிட்டு வரான், இவன் மட்டும் எரியல. ஓ டே எப்போ வெடிச்சிட்டான். பார்த்தீங்களா, அவன் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கான், ஆனால் அவன் எரியல. பார்த்தீங்களா, அந்த வில்லேஜர் வந்து கடிச்சு ஜாம்பி ஆக்க பார்க்குறான். கைஸ், அவரும் ஜாம்பி ஆகிட்டாரு. அட்டா பாவிகளா, இப்படி தான் எல்லாரையும் ஜாம்பி ஆக்கிறீங்களா? இப்போ தான் கைஸ் தெரியுது. இவனுங்க வந்து எல்லாரும் வில்லேஜர்ஸையும் கடிச்சு அவங்க எல்லாரையும் ஜாம்பி ஆக்கி விட்டுறாங்க. ஓகே, இவனுங்க ஜாம்பி பண்ணுறதே இதான் பண்ணோம். நம்ம வந்து நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, குதி முன்னாடி அவனை ஃபாலோ பண்ணிட்டு வர போகிறான். இந்த ஹெல்த்து வேறு ஏறவே மாட்டேங்குது. இந்த ஹெல்த்து ஏறணும். ஆனால் இந்த மீட் சிம்பிள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஹெல்த்து அதை விட கம்மியாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா வெள்ளை குதிரை. ஓகே, இது மேலே நம்ம ரைடு போகலாம். ரைட் போக முடியுமா? குதிரையா இல்லை இது வேறு ஏதாவது குதிரைன்னு தான் நினைக்கிறேன். இது என்ன? ஓகே, இதுக்கு நம்மளை பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இறக்கி விட்டுருச்சு. சீக்கிரம் திருப்பி போக முடியல. வெள்ளை குதிரை என்னை கூப்பிட்டு போ. ஓகே, இதுவுமே பயங்கரமாக சுற்றுது. ஓகே, நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு இந்த வெள்ளை குதிரை. ஆனால் இது மேலே வந்து நம்ம வந்து இது நினச்ச இடத்துக்கு நம்ம வந்து இது பண்ணிட்டு கொண்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து இங்கே இருக்கிற லைட்டுங்களையும் எடுத்துக்குவோம். இங்கே உள்ள வில்லேஜர்ஸ்லாம் ஜாம்பி ஆரம்பிச்சிட்டாங்களே, அதனால் இங்கே உள்ள வில்லேஜர்ஸ்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறது. அதனால் நம்ம வந்து இந்த லைட்லாம் பரவாயில்லாமல் எடுத்துக்கலாம். ஏதோ 1-2 மட்டும் விட்டுப்போம். ஓகே, குதி. என்ன கல்? இது என்ன கல்? ஏதோ கருப்பாக இருக்குது. கல் ஏதோ அப்பி வச்சிட்டானுங்களா? சரி, நம்ம வந்து இந்த கல்லை சும்மா உடச்சி பார்ப்போம். எவனா அடிக்கிறான். கொன்னுட்டான். அடா பாவி,
கொன்னுட்டாங்க கைஸ் இவன். ஓ அந்த ஹெல்மெட் போட்டிருந்தவன் அவன் வந்து சூரிய வெளிச்சத்தில் அவனுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல, அதனால் அவன் வந்து நம்மளை கொண்டுட்டான். கொண்டுட்டான் கைஸ். அவன் நம்மளை கொண்டுட்டு நம்ம எடுத்து எல்லா பொருளும் போச்சு. இங்கே பார்த்தீங்களா ஏதோ கீழே போகுது. இங்கே தானே போச்சு. ஓ இந்த பள்ளத்துக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஆமாம் இப்போ நம்ம இந்த சைடு போவோம். இந்த சைடு போனால் தான் அது பார்த்துறேன் அந்த வில்லேஜை வந்து பார்த்துட்டேன். இப்போ நம்ம அங்கே போயிட்டு நம்ம இழந்த பொருள் எல்லாத்தையும் திருப்பி எடுத்துகிட்டு வரோம் கைஸ். திருப்பி நம்ம அந்த எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வரோம். ஓகே இங்கே வந்து மேலே என்னடா அந்தரத்தில் நடக்கிறீங்க, வானத்தில் நடக்கிறீங்களேடா. வானத்தில் நடந்த மாதிரி தெரிஞ்சுதான், ஆனால் வானத்தில் நடக்கலன்னு தான் நினைக்கிறேன். சரி நம்ம இங்கே தானே எங்கேயும் செத்துவோம். இங்கே சரி வில்லேஜஸ் இன்னும் இருக்காங்க. அது இந்த ஜாம்பிக்கிட்ட மாட்டாமல் இருக்கிற வில்லேஜஸ்லாம் இன்னும் சர்வே பண்ணிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இங்கே தானே எங்கேயும் நம்ம செத்துவோம். தண்ணி பக்கத்தில் தானே செத்து போகணும். ஆனால் இந்த தண்ணி பக்கத்தில் தான் செத்துவோமா? இல்லை இந்த தண்ணி பக்கத்தில் நினைக்கிறேன். ஆனால் நான் இதை விட இன்னும் கொஞ்சம் மேலே போயிருந்தேன். இங்கே சைடில் என்னமோ இருக்கு, என்னன்னு தெரில. சரி நம்ம முதல்ல இறந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிட்டன் எடுக்கணும். அதை எடுத்துகிட்டு இங்கே ஓகே ஒரு லைட்டு கிடச்சிருக்கு. இங்கே தானே எங்கே அந்த சாம்பி. ஓ நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா? வாடா அப்படியே வாடா. நம்ம இவனை வந்து அப்படியே சுற்றிட்டு போகிறான் கேஸ். கிராணியில் சுற்றிட்டு போகிற மாதிரி. அப்படிதான் அப்படியே சுற்றிச்சு அப்படி இப்படி வந்து நம்ம வந்து இழந்த எல்லா பொருளையும் எடுத்துக்கலாம். டக்குன்னு ரெடி அவன் வந்துட்டு போகிறான்டா, ரிட்டன் வந்துட்டு போகிறான்டா. டக்குன்னு எல்லாத்தையும் டக்குன்னு ஓகே ஃபுல்லாத்தையும் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே இன்னும் ஒரு எடுக்க வேண்டியது இருக்குது, அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஏய் மாட்டிக்காத. மேலேருந்து கீழே வந்து இழுத்து குறைஞ்சிச்சு கேஸ். மேலேருந்து கீழே வந்து இழுத்து குறைஞ்சிச்சு. வாடா. அவ்வளோதான். இப்படி சுற்றிக்கிட்டு நம்ம இந்த பொருளை எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடுவோம். ஓடிடு. எப்பா வந்துடுறா. ஓகே இப்போ இந்த பக்கம் வந்தாச்சு. இங்கே வந்து லைட் இருக்குது, டார்ச். இந்த ஒரு டார்ச்லாம் மாற்றி வச்சுக்கோங்க அந்த தீப்பந்தத்தெல்லாம். ஆனால் நான் இந்த இடத்த வந்து ரொம்ப இருட்டாக இருக்கு. கண்டிப்பாக இந்த லைட்டு தேவைப்படும். இந்த லைட்லாம் நம்ம எடுக்க வேணாம். சரி நம்ம என்ன பண்ணுவோம், தேவையில்லாத பொருள்லாம் உள்ளே போட்டு இதை உள்ளே போடு, இதையும் உள்ளே போடு. ஓகே இப்போ வந்து போயிட்டானா? ஓகே கேஸ் அந்த ஒரு ஜாம்பியுமே இங்கேருந்து போயிடுச்சு தான் நினைக்கிறேன். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் மேலே போவோம். அங்கே மேலே வந்து ஏதாவது இருக்கா? இன்னும் போலையா? டே ஏன்டா இப்படி பண்ணுற? ஓகே நம்ம வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். ஏறு டக்குன்னு ஏறு. மேலே ஏதாவது. ஓகே இங்கே வந்து ஒரு வீடுங்க இருக்குது. இங்கே நம்ம வந்து கண்டிப்பாக இங்கே ஏதாவது பொருள் கிடைக்கவும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது, கிடைக்காமலையும் போகலாம். ஓகே இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மக்கிட்ட ஸ்பைடர் இருக்குது. குதி. ஓகே அங்கே வந்து ஒருத்தர் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி இப்போ வந்து ஸ்பைடர் பார்த்துருச்சா, ஓடி வருது பாருங்களா நம்மளை பார்த்து அட்டாக் பண்ணுறதுக்கு. ஓகே இந்த வீடை சுற்றுவோம். சுற்று வேகமாக சுற்று. ஓகே நம்ம வேகமாக சுற்று. அதையுமே நம்ம ஏமாற்றிட்டு வந்தாச்சு. இது என்னது, படைச்சி எடுத்துக்கலாம். ஆமாம் இதை கிளிக் பண்ணும்போது என்னமா ஆச்சு இல்லை, இது என்னது, ஃபியூயல் கொடுத்துருக்காங்க. இன்புட்டு ரிசல்ட்டு. ஃபியூயல் என்ன கொடுக்க, என்கிட்ட பெட்ரோல்லாம் இல்லையே. சரி நம்ம வந்து என்ன பண்ணலாம், கிளதானே எரியும் தான் நினைக்கிறேன். எனக்கு இந்த ஒரு மாதிரி நெருப்பு மாரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்னஸ் கண்டிப்பாக. அப்போ வந்து நம்ம வந்து ஃபுட்டு எதாவது மேக் பண்ணிக்கலாம். ஓகே அப்போ இதான் மேக் பண்ணுறது. ஓகே நம்ம வந்து இந்த ஒரு வுட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வுட்டை வந்து கொடுத்து பார்க்கலாம். ஓகே வுட்டு வந்து ஒரே ஒரு வுட்டு கொடு. எவனா அட்டாக் பண்ணிட்டானா நம்மளை? ஓகே யாரும் நம்மளை அட்டாக் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றும் ஆகலை. சரி இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து வேஸ்ட்டு தான். ஓகே இங்கே பார்த்தீங்களா பாக்ஸ் என்ன வச்சுருக்கீங்க, போடுங்க. ஸ்வாடு வச்சுருக்காங்க, ஸ்வாடு. அதுக்கப்புறம் இது என்னது, ஷூ வச்சுருக்காங்க, அயன் பூட்ஸு, அயன் ஸ்வாடு. இது வந்து ரேரான ஐட்டமா இல்லை ரொம்பவே கைஸ் வெளியில் அடிக்கிறான் கைஸவை. ஓகே ஸ்வாடு வந்து ரெடியாக வச்சுப்போம், அட்டாக் பண்ணிடலாம் வர்ற மாதிரி இருந்தால். இந்த ஒரு அயன் வந்து ஒரு ரேரான ஐட்டமா இல்லை நார்மலாக கிடைக்கிறது தானா என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து தெரியலை. இது வந்து
ரேரான ஐட்டமா இல்லை காமனாக கிடைக்கிறதானான்னு. இப்போ அந்த ஸ்பைடர் நவுண்டு போயிட்டான், நம்ம அப்படியே நவுண்டு ஓடிடும். ஓகே, பேசாமல் இந்த ஸ்பைடர் வந்து கில் பண்ணி பார்ப்போம். இவங்ககிட்ட இருந்து நம்ம எதாவது கிடைக்க சான்ஸ் இருக்குது. டே ஸ்பைடர் இந்த பக்கம் வாடா. இதை பாரு நான் இங்கே தான் நிற்க, வா வா. ஓகே, அட்டாக் 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 அட்டாக். இன்னும் 2 அடி அடிச்சு செத்து போயிட்டான். ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஸ்பைடர் கிட்ட இருந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. என்னது? ஸ்பைடர் ஐ, ஸ்பைடரோட கண்ணு. இது நம்மளுக்கு தேவை. போடு. ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து ஸ்வாட் இருக்குது, பரவாயில்ல. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு வெப்பன் இருக்குது. அதனால் நம்ம வந்து நைட்டு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் அவனுங்க வந்தானுங்கன்னா நம்ம வந்து அடிச்சுக்கலாம். ஓகே, சூப்பர். அயன் வெப்பனுமே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸ்வாடு கீழே ஏதோ பச்சை கலர் கோட் இருக்குது. ஓகே, இந்த ஒரு ஆடையுமே அடித்து கொண்டாச்சுன்னா இதுக்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். அட்டாக் ஆடு, சாப் டக் டக் டக். ஓகே, ஆடுமே இறந்து போயிடுச்சு. இப்போ ஆட்டுக்கிட்ட இருந்து ஏதோ சைடில் ரெசிபி புக்குன்னு வருது. எத்தனை கலரு? சரி, இங்கே நிறைய ஆடு இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த ஆடுங்க எல்லாத்தையும் நம்ம கில் பண்ணி அதுங்கிட்ட இருந்து இந்த ஒயிட் கலரில் ஏதோ ஒரு இது கிடைக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இது மீட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, மீட்டை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்புறமா. ஆனால் எப்படி சாப்பிட்ணும் தான் தெரில. சரி, அட்டாக் 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 அட்டாக். எல்லாத்தையும் காலி பண்ணு. ஓகே, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து இவனாட்ட பழத்தில் வந்துடுறா, அப்புறம் என்னால் எடுக்க முடியாது. சரி, இவன் வந்து என்ன ஓடிக்கிட்டே இருக்கான். டே ஏன்னா இவ்வளோ வேகமாக ஓடுற? ஓகே, இப்படியா டக்குன்னு டக்குன்னு எடு. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ வந்து கீழே அங்கே பார்த்தீங்கன்னா பண்ணி போகுது. அடி நான் பண்ணி கறிலாம் சாப்பிட்றது இல்லைடா, சாரா. ஓகே, இங்கே வேறு ஏதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலரில் பார்த்தோம்ல, அது இங்கேயுமே இருக்குது. இது எதாவது பண்ண முடியுமா? ஓகே, உடைக்க முடியுது. இந்த ஸ்வாடை வச்சு நம்ம வேகமாக அடித்து இல்லை ஸ்வாடை வச்சு அடித்தாலும் ரொம்ப மெதுவாக தான் உடைக்கிறான். அது எனக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில. நம்ம தேவையில்லாமல் இன்வான்ட்ரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவையான பொருள் மட்டும் சேர்ப்போம். இப்போது இந்த குதிரை பார்த்திங்கன்னா, குதிரை மேலே ரைடு போகும். குதிரை ரைடு கூட்டு போ. ஓகே, குதிரை வந்து கொஞ்சம் வேகமாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த குதிரைக்கு நம்மளை பிடிச்சி போச்சு. இந்த குதிரைக்கு பரவாயில்ல, நம்ம நிறைய குதிரையை வந்து ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கோம். ஓகே, இப்போ வேறு ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குமா? அதுவும் கைஸ் ஒரு நிமிஷம் வீடியோ ஒன்று 26 நிமிஷம் போயிடுச்சா? ஓகே, இதோட இந்த பார்ட்டை வந்து முடிச்சிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.